அன்பு நான்காமின் உள்ளங்களே, மாசி மகம். மாசி மகத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், தீர்த்தங்கள் புனித இன்னைக்கு தீர்த்தங்கள் எல்லாம் மிகவும் புனிதமாக இருக்கும் என்றும், ஆனால் இன்றைய காலத்திலே அந்த தீர்த்தங்களிலே நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் பரிசுத்தமாகிறது என்றும் ஒரு ஐதீகம். அதான் மாசி மகம். அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பொழுது அது மகாமகம் என்று அது ஒரு பெரிய நிலையாக கொண்டாடுகிறார்கள். இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சித்தர்கள் உணர்ந்து இதை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இது உண்மை. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எல்லாமே தண்ணி தான், எல்லாமே தான் குளிக்கிறது தான். ஆனாலும் உங்களுக்கு கங்கை நீரில் குளிப்பதற்கும் மற்ற நீரில் குளிப்பதற்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்கள் சாதாரணமாக குளிக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது சாமி அப்படின்றாங்களே, அதை போல நான் சொல்லலை. ரியலைஸ்டு ஸ்டேட்னு என்று சொல்கிறோம் அல்லவா, இறைவனை உணர்ந்தவர்கள். இறைவனை உணர்ந்தவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்கிற உண்மைகள் தான் பிறகு மற்ற மக்களுக்கு பயன்படுமாறு அதை சொல்லி வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அதனால் அந்த குருநாதருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். பிரம்மேந்திரர் என்ன சொன்னார்னா, கடவுளை தெரிந்த பிறகு கடவுளை பேசு என்று சொல்லியிருக்கிறார். அதை போல் நான் முதலில் கடவுளை தெரிந்து கொள்ள பாடுபடு, அதிலேயே என்னை செலுத்தி கொண்டே இருந்தார். அதுவும் அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் வாழ்கிற காலத்திலேயே கடவுளை தேடுகிறவன் பாக்கியவான், அதிகமாக வியர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே எனக்கு உபயோகப்பட்டது, மற்றவங்களுக்கு உபயோகப்பட்டதே இல்லையோ, கண்டிப்பாக எனக்கு உபயோகப்பட்டது. அதனால் நான் குருநாதர் சொல்றதை நம்பி எவ்வளோ மாசி மகம் போச்சு, எவ்வளோ தீபாவளி பண்டிகை போச்சு, எல்லாம் போயின்னு வந்து எதுலேயுமே நான் ஈடுபடவே இல்லை. தொடர்ந்து ஜப தப தியானம் அவர் சொல்கிறத செய்து கொண்டு இருந்தேன். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்தது தான், 1989 வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இறையாண்ட புத்தி சித்தியான அவர் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவர்களுக்கு 2 பிறவி ஆகும் இந்த நிலை எட்டி பிடிக்க, நீ வெகு விரைவில் எட்டி பிடிக்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அது 2 சேர்ந்தது. எனது முற்பிறவி புண்ணியம் ஒரு பக்கம், நான் படிக்கின்ற என்னை வழிநடத்துகின்ற பிரம்மேந்தருடைய இறைநிலை இன்னொரு பக்கம். இப்போ 2 சேர்ந்த ஒன்று எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2 பிறவியில் நான் எட்டி பிடிக்க வேண்டிய நிலையை ஒரு 10 வருஷம்தான் இருக்கும். அதில் ஒரு 2 வருஷம்தான் கடுமையான பயிற்சி இருக்கும். ஜபதப தியானம்னு நாள் போகிறதே தெரியாது. கொட்டாயை போட்டு எங்கள் பெரியம்மா வீட்டு பின்னாலே ஒரு கொட்டாயை போட்டு கொடுத்தாங்க அவங்க கொள்ளையில். நான் ஊரை விட்டே கிளம்பி போனேன். பெரியம்மா சித்தியெல்லாம் அழுது கொண்டு, அண்டனூர் தான் சொந்த ஊர், போவாத, உனக்கு எல்லா வசதியும் இங்கே பண்ணித்தரோம், எனக்கு என்ன வசதி, ஒரு கொட்டை போட்டு கொடுங்க, தினம் கஞ்சி எடுத்துன்னு கதுவில் மாட்டிட்டீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தியானம் பண்ணுங்க. அது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அவங்க. அதனால் அந்த மாதிரி அங்கே அது ஒரு 2-3 வருஷம் அந்த அந்த இதில் கடுமையான பயிற்சின்றது அந்த நேரம். அப்போ அது ஜெயித்த பிறகு குருநாதர் சொன்னது தான், ஜெயித்து விட்டால் நீ இனிமேல் கெட மாட்டாய், இனிமேல் நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சிட்டேன் அப்படியே கடைசி வரைக்கும் இதேமாரி தீவிரமாக ஜப தியானத்திலே இருந்தால் அதுக்கப்புறம் அப்படியே சமாதி ஆயிடுறாங்கல்ல, அது மாதிரி ஆகிடுவோம் பொழுது நம்ம பரவாயில்ல என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணு இருந்தேன். ஆனால் அது அவ்வளோ பெரிய கிரேட் குருநாதருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்போ அவர் சொன்னால் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணார் அவர், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, இப்போ நீ பணி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால் இதெல்லாம் சேர்ந்து தான். அப்போ அதில் ஒரு சந்தர்ப்பம் நான் வட யாத்திரை போக வேண்டியதை போனேன். குருநாதர் ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு ஒரு அன்பர் கூப்பிட்டாரு. சரி இப்போ போயிட்டு வந்துடுறேன் சாமின்னு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த கங்கையில் ஒரே வாட்டி தான் போனேன். அப்போ அந்த கங்கையில எல்லாம் குளிக்கும்போது எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது. இந்த கங்கை எவ்வளோ புனிதமாக இருக்குது. அதில் குளிச்சுட்டு எல்லாமே பத்ரிநாத், கேதார்நாத், இந்த பக்கம் காசி வரைக்கும் கங்கை தான் வழிநடுக எல்லாம். அதில் குளிச்சுட்டு தியானம் பண்ணும்போது அதனுடைய வித்தியாசம்
போய் வந்தோடனே ஒரு மாதம் இருக்கும். போய் ரவுண்ட்ஸ் வந்து அப்புறம் குருநாதர் என்ன வாங்கிட்டு போனோம், ஒரு சிவலிங்கம் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் சாமிகளே சொன்னார், ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னார். அந்த ஒரு மாதம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோடனே ஃபுல்லாக கங்கையிலேயே குளிச்சு எல்லாரும் சாமி ஆசீர்வாதம் தான் சாமி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் அந்த தீர்த்தம் ஆடுறதுன்றது. சிதம்பரத்தில் படிக்கும்போது மார்கழியான சிவகாமி குளம் இருக்கும், அதில் குளிச்சுட்டு பெருமாளையும் நடராஜரும் தினம் சுற்றிட்டு மார்கழி திருப்பாவி வீட்டில் போய் திருப்பாவி திருப்பாவி ரூமில் படிச்சுட்டு அந்த மாதிரி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒரு பக்கம் அங்கே படிச்சுன்னு இருக்கிற வரைக்கும். மீதி இதெல்லாமே வள்ளூர்லேயே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மார்கழியில் குளிச்சுட்டு திருப்பாவி படிச்சுட்டு பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் சுற்றுறது. அதுக்கப்புறம் அனனூர் போயிட்டோன்னா அங்கே திருமல்வாயில் கோயிலில் போய் சுற்றுறது. அங்கே பெருமாள் கோயில் இருக்காது, பக்கத்தில் வைஷ்ணவி கோயில் தான் இருக்கும், ஃபுல்லாக பிராமின்ஸ் தான். அப்போ இதெல்லாம் ரொம்ப தெரியாது. அப்புறம் போயிட்டு சுற்றுவோம், ஃபுல்லாக பிராமின் தான் இருப்போம். நானும் என் பெரிய தம்பியும் போவோம். நான் கருப்பாக இருப்பான், அவன் சிகப்பாக இருப்பான். ஒன்று உங்கள் 2 பேரையும் பார்த்தா ராம லட்சுமணனை பார்க்குற மாதிரி இருக்குதுடா, மார்கழியானா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கிற அந்த ஸ்டேஜ் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சு, இந்த பிராமின் இது அது. அப்போது அந்த மாதிரி அந்த தீர்த்தம் ஆடுறதுன்றது அவ்வளோதான். இப்போ அந்த சிவகாமி குளத்தில் யாரையும் எனக்கு என்னென்னா இந்த கோயில் பெருமை தீர்த்தம் பெருமைலாம் சொல்ல பிராமினுங்க அதை டோட்டலாக மற்றவங்களுக்கு அதை பிளாக் பண்ணிட்டு தனக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. இப்போ பார்த்தா ஃபுல்லாக இது போட்டு கேட்லாம் போட்டு அது எப்போ திறக்கிறாங்க எப்போ ஜனங்க குளிக்கிறாங்க ஒன்றும் தெரில, எல்லாமே பண்ணி விட்றாங்க. பார்த்து அவங்களுக்கு மட்டும் அது யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க பொழுது. அதெல்லாம் அது அங்கே அது கெட்டு பண்ண கொஞ்சம் நாள். ஏன்னா பிராமின் மட்டும் குளிச்சு எங்கன்னா ஒரு தீர்த்தம் புனிதமாக ஆகுமா? பிராமினர் அதில் 4 பேர் நான் பிராமின் தான். எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் போய் குளிச்சுன்னு வந்து எல்லாமே கலந்து கட்டி ஒருத்தன் அழுக்காக இருப்பான், ஒருத்தன் புனிதமாக இருப்பான். அதெல்லாம் கலந்து தான் அது வந்து அந்த புனிதத்தன்மை மெயின்டைன் பண்ணிக்கும். அது இவங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டு பிராமின் மட்டும் குளிக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ போய் என்ன சிவகாமி குளத்தை நான் குளிக்க மாட்டேன். எப்போ அது என்ன இருக்குது அரிசி பாப்பார அழுக்கு, அதில் அப்படி அழுக்கு மீன்ஸ் பாவ அழுக்கு, நம்மளாட முடியாத சாமின்னு சொல்லுவோம். எல்லாரும் திறந்து விட்டினா அப்போ அப்படி தான் வச்சுருந்தாங்க. கோயில் குளம் எல்லாருக்குமே பொதுவாக திறந்துருக்கும். அதில் கெட்டவனை தான் குளிப்பான் என்ன. ஆனால் இதை நல்லவர்கள் வந்து குளிக்கும்போது எல்லாம் பண்ணும்போது அதனுடைய இதோட அது மாறுது. அவங்க வந்து நீங்கள் நல்லவன்றது பாப்பார டெஃபினிஷன் பிரகாரம் நல்லவன்றதெல்லாம் இல்லை. பாப்பார டெஃபினிஷன் நம்ம தான் பார்த்துமே. இந்த மாசி மகமே எதுலேருந்து நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம், ஜெயந்திரன் செத்தான் அன்றிலேருந்து தான் கொண்டாடணும். நல்லா விடக்கூடாதுரா. இதை தீர்த்தம் ஒரு பக்கம் புனிதமாக இருந்தாலும் இது வந்து என்னை போல் நான் பிராமின்னா கொலை பண்ணுற பிராமண ஜெயந்திரனை சாவச்சுது இன்னைக்கு. இது கரெக்டாக அழுக தூக்கி போட்டுடுச்சு. அதுக்கே கொண்டாண்டான்னு இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் கொண்டாடுறோம். இதுக்கு முன்னால் அதெல்லாம் இல்லை. செத்தாம்பார் ஜெயந்திரனை தலைப்பை கொடுத்து நான் பண்ண அதை இது பண்ணுறேன். யூடியூப்லேயும் இப்போ கூட லைவில் கூட அந்த ஹெட்டிங் தான் கொடுத்துக்கிறேன், செத்தாம்பார் ஜெயந்திரம் பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஏன்னா இன்றைக்கி தான் அது புரியுதா. ஆனால் அதை உங்களுக்கு அந்த சிறப்பை சொல்லணும் இல்லையா. அதனால் அந்த அப்போது பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே. அந்த மாதிரி ஒரு நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோயில் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மூர்த்தி என்ற கடவுளை தரிசனம் பண்ணின்னு வந்தால் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு சத்குருவும் வாய்க்கும் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது எல்லாமே உண்மை தான். அது எப்போ பொய்யாவதுன்னா பாப்பா வாயில் நோய்ஞ்சு அவன் ஒரு விளக்கம் கொடுப்பான் பாரு, அப்போ அது கேட்டு போய்டும். இவ்வளோ தான் நல்ல விஷயத்தை எல்லாமே அந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் டக்குன்னு சிவகாமி குளத்தில் குளித்து நல்லா ஜாலியாக இருந்தோம். அப்போ இவ போய் குளிக்கலாமான்னு போய் பார்த்தா கூட சுற்றிலாம் ஃபென்சிங் போட்டோன்னே இப்போ திறந்து விட்டு வாங்க நீங்கள் குளிங்கன்னா நான் குளிக்க மாட்டேன். ஏன் எல்லாரையும் விட்டுருந்தா எவ்வளோ மகான்கள் எவ்வளோ எல்லாம் பரதேசியாக தான் சுற்றுவாங்க பெரும்பாலானவங்க. தெரியுதா, எல்லாம் சொபஸ்டிகேட்டடாக இருக்க மாட்டாங்க. இவங்க அதை உள்ள பூந்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குற எந்த ஒரு உயர்ந்த உண்மையுமே பிராமணன் கையாள அது நாளடைவிலே அதனுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடும்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி இவனு கையாள ஆரம்பிக்கிறானு. கையாள அதை வந்து இந்த மாதிரி பாப்பார விலகத்தில் அது வந்து கெட்டு போய்ட்டுனா இப்போ பாரு, ஒரு மகாமகம் வந்தது, தண்ணியே இல்லை காவிரியில்,
உடனே செயற்கையாக அணை கட்டி அண்டை கட்டி ஜெயின் பைப்லாம் வச்சு ரொப்பி ஜெயேந்திரனில் குளிக்க விட்டான். ஜெயேந்திரன் குளிச்ச உடனே தான் மீதி பேர்லாம் குளிக்கணும். தெரியுதா? நீங்களே சொல்லுங்க, நான் விளக்கு மேலே சொல்லணும். ஜெயேந்திரன் ஒரு குளத்துல தண்ணி நீல குளிச்சுட்டு அதில் மொத்தம் குளிச்சு ஆகணும். பாவம் சேருமா புண்ணியம் சேருமா? தெரியுதா? அதுக்கப்புறம் அதை குளிச்சு முடிச்சுட்டு அப்போ சிஎம் வந்தவர் வர அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்பயே தெரிஞ்சு போச்சு காலி அவர் தான் விட்டு இதோட மறந்துடணும் ஒரு சிஎம் போஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் சடங்கு சம்பிரதாய அடிமைகள். புரியுதா? புறச்சடங்க பெருசாக நினச்சி அதை மட்டுமே எடுத்துன்னு போகிறாங்க, உள்ளகிற அர்த்தத்தை கோட்டை விட்றாங்க. அப்போது மாணிக்கவாசகர் அதானே சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். பொருள் உணரணும், பொருள் தான் முக்கியம், அர்த்தம் தான் முக்கியம். அதை கோட்டை விட்டுட்டு வெறும் இப்படி தான் வழி எல்லாம் பெருவா குளிச்சு எல்லாம் இது பண்ணோம், அதெல்லாம் பண்ணோன்னு அது நாஸ்தி தான். அப்போ உண்மை தெரிந்த என் போன்றவர்கள், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, கங்கையில் குளித்த உண்மையிலே அவ்வளோ பியூராக இருக்குது அது. அதோட அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கங்கை தீர்த்தன்னே ராமேஸ்வரத்தில் ஒரு தீர்த்தம் இருந்தது, அதில் கூட குளிச்சு பார்த்துட்டேன். அதில் போனோம் குளிக்கிறதுக்கு இது பண்ணோம், அது ஏதோ முதல்ல விடலை. அதுக்கப்புறம் சாமிகளுக்கு கொஞ்சம் விடுங்கன்னாங்க நம்ம அன்பர்கள். சரி எண்ணெய் மட்டும் விட்டாங்க உள்ள. அப்புறம் அந்த கங்கை தீர்த்தெல்லாம் குளிச்சுட்டு வந்தால் சாதாரணமாக நம்ம வீட்டில் குளிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்குது, தப்பாக இல்லை. ஆனால் நானே எதிர்பார்க்காத அந்த பியூரிட்டி வந்து மதுரையில் ராக்காய் தீர்த்தத்தில் குளித்தோடனே எனக்கு ஷாக் ஆச்சு. ஆனால் அங்கே கங்கையில் குளித்தா என்ன பியூரோ, அவ்வளோ பியூராக இருந்தது அந்த வாட்டரில் குளித்தோம். ஆஹா, இதுதான் இது பேர் கங்கை தீர்த்தம் தான் நினைக்கிறேன், ராக்காயி தீர்த்தம். ராக்காயி அம்மன் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் தான் ஒன்று ஒன்றா கேள்விப்பட்டேன், அந்த ராக்காயி தீர்த்தத்தில் தான் பெருமாளை வந்து அபிஷேகமே பண்ணணுமா. என்னைக்காவது கொஞ்சம் சுயமரிதனை பண்ணி குழா தண்ணியை பூச்சி பண்ணிட்டு பெருமாளை அப்படியே கருப்பாயிடு வரும். கள்ளழகர் கோயில் பத்தியா, அந்த அளவுக்கு அது. அப்போது தீர்த்தத்தில் வித்தியாசம் இருக்குதா இல்லை? ராகாய தீர்த்தத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, அந்த ஊற்று வரும் அப்படியே. அப்போ இன்னொருத்தவங்க குளிச்சதை நம்ம குளிக்க வேண்டியதே இல்லை, அந்த குழா தண்ணி மாதிரி அதை ஊற்று வந்ததில் நம்ம குளிச்சுட்டு போயின்னே இருக்கலாம். இதில் யாரை பெரியவா விடு, கப்பட்சை பெரியவா விடு, கஸ்மால் பூச்சி பெரியவா விடு, அதுக்கான வேலையே அங்கே இல்லை. கொனாகட்சி யாருனா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பானுங்க. அதை கோலமாக நிறுத்தி பெரியவா அழுக்கெல்லாம் அது உள்ளே இறக்கிட்டோன்னா அதை அழுக்கெல்லாம் நீங்கள் குளிக்கடான்னு உனக்கு பொழுது. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன்ல, எது ஒன்று சொல்கிறது பயமாக இருக்கு. ஏன்னா ஒன்று என்னுடைய மேன்மையை சொல்லிட்டேன், அப்புறம் இவனுக்கு போய் ஆட்டையை போடுறானுங்க. அதை போட்டு ஒன்று வசூல் அதில் ஹெவியாக டிக்கெட் போட்டு வசூல் காட்டுறானுங்க. அப்படிலாம் இந்த மாதிரி இந்த பாவ முட்டைகளை எடுத்துன்னு போய் பெரியவான்ற பேரில் இவங்களை குளிக்க வச்சு அப்புறம் மீதி பேரை குளிக்க வச்சு அப்படியே இவங்களை வசதியாக ஜனங்களும் பெரியவாவை குளிச்ச தோண்டில் நம்ம குளிக்கணும். என்ன இது எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை இது? அதனால தான் நான் இதெல்லாம் நம்புறதில்லை. அறம் என்கின்ற மாரல் கவர்மெண்ட்டை நம்புகிறேன். மாரல் கவர்மெண்ட் மட்டும்தான், சித்ராபுத்திரம் காணங்கள் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது ஒன்று தான் சரியாக அதுக்கிட்ட ஏமாற்ற முடியாது, காஞ்சிபுரம் வரையே ஏமாற்ற முடியல. சொன்னல, அவர் மேல் வரைக்கும் போனார், உண்மைதான் அது. அந்த வாயில் காப்பாங்கிட்ட எப்படியோ போயிட்டார் அவர். ஆனால் அது விசிறி அடிச்சு போயிரு. அது தெரியுதா? ஏன் அங்கே தீர்மானம். அதை தான் குருநாத பிரம்மேந்தருக்கு இன்னமும் நான் நன்றி சொல்கிறேன். என்னன்னா அவரும் இதை தான் சொன்னார். பாப்பார கமெண்ட்லாம் என்ன கமெண்ட்லாம் அடிப்பாங்க, ரொம்ப அட்டகரியாக இருப்பான் அப்பான்னு வச்சுங்களேன். அதனால் சாதாரணமாகவே அவங்களுக்கு பிடிக்காது, நான் அட்டகரியாக வேறு இருந்தால் எப்படி பிடிக்கும், அது ரொம்ப இது அடிப்பாங்க. அப்போது வந்து அது காதில் விழும் இல்லையா? அப்போ அவர் சொல்லுவார், நீ வந்து குரு நான் சொல்கிறேன், நீ சரியாக இருக்கிறாய் என்று, உனக்கு அது போதுமே. கடவுள் என்னிடம் சொல்கிறான் நீ சரியாக இருக்கிறாய் என்று, உனக்கு அது போதுமே, தொடர்ந்து செல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த அளவுக்கு நுணுக்கமாக இது பண்ணி அப்புறம் தான் அந்த வித்தியாசம் சொன்னார். அபிப்பிராயங்கள் கருத்துக்கள் என்ன, கடவுளை உணர்ந்த. இப்போ அவரும் பிராமின் தானே, அவர் நான் பிராமின், நான் இவங்க நான் முன்னுக்கு வந்துட போகிறோம், ஓ பிராமணம் அப்படியே பார்த்தாரு. இல்லை, எடுத்த உடனே முதல்ல ஒரு வகுப்பில் கால் எடுத்து வைக்கிறேன், அந்த வார்த்தை பார்த்த உடனே சந்தோஷம் வருது. பார்த்த உடனே நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன். எங்கெல்லாம் தேடி இருந்திருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன் தேடி இருந்திருக்கிறார், சிஷ்ய கோடி. அதானே குரு சீடனுடைய இது. இவர் என்ன நம்மளை தான் சொல்கிறாரா, அகஸ்மாத்தாக நம்மளை சொல்கிற மாதிரி இருக்குதான் அப்படின்னு மெதுவாக அப்படி வரும். இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க அப்போ அந்த கிளாஸுக்கு, சாமி கிளாஸுக்கு இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. அப்படி ஓரம் உட்காரன். அப்போ தான் சொல்கிறாரு,
சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்கிறேன். நான் அவனைத்தான் சொல்கிறேன். சிதம்பரத்தில் பிஇ படிச்சுன்னு இருக்கிறேன். நம்ம தான்டா சொல்ல ஒரு பெரிய மகான்றாரு. அப்போ நம்மளை தேடி இருந்துருக்கிறாரு. அப்புறம் தான் பிஇ முடித்த உடனே தான் தீவிர இதில் இறங்க சொன்னார். அவர் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் தான் தீவிரமான ஆத்மசாத்துக்கும் அந்த கொட்டாயில் இருந்துன்னு எல்லாம் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ஆன்மீகம் என்பது இதுதான் ஆன்மீகன்றது. இப்போ அது பிறகு தேறிய பிறகு அவர் பார் எவ்வளோ நுட்பமாக வழி நடத்துகிறாரு பார். எடுத்த உடனே பிரச்சாரத்துக்கு சென்று விடாதேனார். இது மாதிரி யாருன்னா சொல்லிக்கிறாங்களே, எடுத்த உடனே பிரச்சாரத்துக்கு சென்று விடாதே, அனுபவத்தில் ஊற ஊற ஊறுகாய்க்கு ஊற ஊற சுவை அதிகம். நல்லா பழைய ஊறுகாய், நல்லா ஊர்ன ஊறுகாய் தான் சுவை அதிகம். அதே போல் அனுபவத்தில் ஊறிக்கிட அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் அப்படியே தனிமையை தேடி அங்கே வந்து இங்கே வந்து தனிமையாக இருந்து அந்த பிரச்சாரம் இது மாதிரிலாம் கிடையாது இல்லையா. வரவங்ககிட்ட அப்படி பேசி இருந்துட்டேன், சரி போயிட்டு வாங்கணும். ஆனால் அதுக்கப்புறம் உன்னை தேடி உன்னிடம் வருபவர்களுக்கு மாத்திரம் நீ கடவுளை சொல்லலாமேன்னு மெதுவாக ஒரு ரிலைஸ் பண்ணார். அப்புறம் அப்படி பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் அப்படி பேசு எடுத்து சொல்லி, ஏன்னா ஊறியாச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஊறியாச்சு. அப்புறம் இங்கே வந்து பாராட்டிட்டு போனார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் ஆன்மீகன்றது வந்து சும்மா எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு பாப்பாவில் லொடலொடலொடன்றானுங்க பற்றியா, பாப்பானும் பாப்பாத்தியா அந்த லொடலொடலொடலொடன்றது கிடையாது ஆன்மீகம். அதெல்லாம் அவ்வளோ விட சொல்கிறான் அவ்வளோ அளவு விட கிடையாது. அவ்வளோ அவன் போய் சொல்கிறான், அவன் சொன்ன கடை அவன் சொல்கிறான், ஒரு பொறாமை இருந்துங்க. என்னடா லொடலொடலொடல் தான் சத்தம் கேட்குதே தவிர உள்ள சரக்கு காணும். எதையாவது தெரிஞ்சு சொல்லுவான். ஏன் இவங்க குரு வழிநடத்துகிற அவருக்கே அங்கே காணும், தூக்கி விசிறாச்சு போயிட்டு வேண்டிய. உலகத்தில் நீ செயற்கையாக மதிப்புமுறை ஏற்படுத்திக்கலாம் தவிர இங்கே அது நடக்காது. உங்களுக்கு அதை தான் சொல்ல வர, புரியுதா. அப்போ இந்த நிலையில் இருக்கிற எண்ணெய் உங்களுக்கு எங்கன்னா 100 கணக்கில் அனுபவம் சொல்லிட்டேன். இதில் ஒரே ஒரு அனுபவம் யாருன்னா இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே முடியாது இல்லையா. அம்மை வந்து எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க, புது இல்லையா. மஞ்ச மாதம் சொல்லுவாங்க, மஞ்ச மாதம் அதை ஒன்று வச்சா அம்மான்னு பெருசாக கொடி கட்டுருவான் இல்லையா. நான் நீங்கள் பாடி எல்லாம் இவ்வளோ அனுபவம் நான் பால் சொல்லினேன். எனக்கு சொல்லணுன்னே தோணலை. பெரிய மகான்கள் இருக்கிறாங்க, இதை அவ்வளோ பெரிய நிலையெல்லாம் அடைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு பாக்கியம் இந்த அளவுக்கு நம்ம இறங்கி வந்து அம்மன் வந்து எல்லாம் சரிங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் தவிர சொல்லவே இல்லை அதெல்லாம். அப்புறம் தான் இந்த இணையதளம் இதிலெல்லாம் போய் இதெல்லாம் பாப்பன்னு அடிக்கிறாங்க, பயங்கரமாக அடப்ப ஒன்றுமே இல்லாமல் இவங்க இந்த மாதிரி போட்டு இந்த ஃபேக் இமேஜ் அப்படி ஏற்படுத்தி பொய்யா. இப்போ முதல்ல நம்மக்கிட்ட வரவங்களுக்காவது முதல்ல இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ தான் கொஞ்சமாவது ஓரளவுக்காவது ஒரு இடத்துலையாவது உண்மை இருக்கும்ன்ட்டு தான் பொறுமையாக சொல்ல ஆரம்பித்தா சொல்ல அதுவான் இவ்வளோ இருக்குது. என்னடா அது அப்புறம் போற்றி எழுது, அப்படியே போட்டு எழுது, அப்படி இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஒரு அம்மன் போற்றி ஒரு இதுக்கும் நான் இங்கே ஒரு பெரிய ஃபோட்டோவாவது வச்சு எழுதி போட்டு அம்மன் இதுக்கு அதெல்லாம் செய்யணும்னு பார்க்குறேன். நிறைய செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. ஆனால் பொறுமையாக செய்யணும். எப்படி செய்ய போகிறோம்லாம் தெரியல. அப்போ இந்த நிலையில் இருக்கிறவங்கள போய் அதுக்குள்ளே அந்த அது என்னது நரசிங்கபுரமா அங்கே இருக்கிற ஒரு பாப்பாவும் போய் அதுக்குள்ளே அங்கே வத்தி வச்சுட்டான். இது நான் குருநாதர் சொன்னதான், வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை. குருநாதருடைய இது நான் அதில் தான் தேர்னேன். அதெல்லாம் கிடையாதுப்பா, இவங்க சொல்கிற ஜாதி இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இவ்வளோதான் சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே போய் அவன் என்னதுலாம் பாப்பானெல்லாம் பிராமணெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுன்னு கங்கனை கட்டின்ட்டு ஒரு சாமியார் அங்கே உட்காண்ட்ருக்காராவன் ஆடப்பான. அதுக்கப்புறம் பார்த்தா சாமி பார்க்க கூட இருக்கிறாங்கல்ல பிராமண தோழர்கள். சாமிக்கு அவ்வளோ இப்போதான் அவங்க மேலே அவ்வளோ கோபம் வருது. சாமிக்கு அவ்வளோ அநியாயம் அவனுங்க தெரியுதா. ஒரு பக்கம் வர்ணாசிரமம் இல்லை, பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறவித்தான் சொல்கிற அந்த சாமிகிட்ட இருந்தேனே அவர்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கின்னு ஒன்றும் இல்லாதவங்க பெரிய பெரிய இதுவாகி பசங்கள்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வசதி ஆகின்னு அங்கே போய் சைடில் போய் வர்ணாசிரம மடத்தை கூட கை குளிக்கினானுங்க பாரு. சிருங்கேரி மடத்துலேயும் காஞ்சிபுரத்தில் கை குளிக்கிட்டானுங்க. அவ்வளோதான், சரியாக போச்சு. செய்யலாமா அதை? ஒரு மகான்கிட்ட இருக்கிறது நீ அவருக்கு தான் சின்சியராக இருக்கணும். அவர்கிட்ட நீ நல்லதோ கெட்டதோ என்ன நவராத அந்த இடத்த விட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன் நம்ம செஞ்ச பாவங்குது, நம்ம செஞ்ச புண்ணியமும் இருக்குது. நம்ம செஞ்ச பாவத்தையும் பழம் அப்போ எங்கே ஒரு மான்கிட்ட போயிட்டு உடனே அப்படியே நம்ம அப்படியே ஷ்ரைங்கன்னு அப்படியே தெய்வீகம் ஆயிடுவோமா? இல்லை, அந்த பலனை வந்து சேர்ந்துன்னு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் நல்ல பழம் வந்து மகானுக்கு தொண்டு செஞ்சா இப்படி போகணும். ஆனால் இவனுக்கு பயங்கரமான ஒன்று, இந்த பக்கம் இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கின்னு அங்கே போய் கை குளிக்கின்னு அங்கே என்னென்ன போட்டு கொடுத்தானுங்க, என்னென்ன பண்ணானுங்கன்னு தெரில. அவனுங்களும் இப்போ அங்கே வெற்றி வச்சிருக்கிறானுங்க, இந்த ஆளும் வெற்றி வச்சிருக்கா போல. உடனே ஜெயந்திரர் போட்டார் எனக்கு என்னது பட்டுவா. அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய லாபம். நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா அது பெரிய நஷ்டம், ஐயோ ஜெயந்திர கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு போட்டேன். எனக்கு கிடைச்ச பெரிய லாபம். ஏன்னா வண்டி அதை செய்யலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது இவனுக்கு இந்த அளவுக்கு மோசமான கொலைகாரணங்களை தான் பெரியவான்ட்டும் ஜகத்குரு இன்னொன்னா பேரும் வச்சு அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சு கும்பிட்றதும், கோயிலில் வச்சு கும்பிட்றதும், இதெல்லாம் பண்ணி ஜனங்க சீரழிகிறாங்க. எனக்கு தெரிஞ்சே இருக்காது. அப்போ கனவுல பார்த்தா அவர் சொல்கிறார், ஒரு 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 30-40 பேர் இருப்பாங்க போது, அவங்க ட்ரஸ்டிங்கில் அவ்வளோ ட்ரஸ்டிங்லாம் வச்சுருப்பாங்க போது அவங்க. அப்போ அந்த பார்ட் மட்டும் எனக்கு ரிலே பண்ணி காட்டினான் கடவுள். கரெக்டாக சொல்கிறார் அவர், தாசன்னு ஒருத்தன் அவனை கொல்லணும், அது மட்டும்தான் டக்குன்னு மறைச்சிட்டேன். மறுநாள் நான் ரெடியாக இருக்கிட்டே சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது சொல்லிட்டு. அப்புறம் சரி, அவங்க எங்கோ லெவலில் இருக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒரு லெவலில் இருக்கிறோம், இதை கனவு தான் ரெடியாக இருக்குது, சும்மா ஏதோ வந்து அதனால சும்மா சொல்லி வச்சேன், அதெல்லாம் எங்கே இருக்க போது நானே இப்படி சொல்லிட்டேன். அப்புறமா தான் உண்மை, அப்புறமா தான் அங்கேருந்து வருது தகவல், நார்த்துலேருந்து வருது. அது இன்னும் நுணுக்கமாக அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் பசங்க தலையை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே உண்மை. தெரியுதா? சிறிய வயதுலேயே என்னோட படித்த நண்பர் வந்து அவங்க வசதி எல்லாம் கம்மியாக இருப்பாங்க, இதே வளவனூரில். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலே தான் இருப்பான், அவன் கூட படித்த ஃப்ரெண்டு தான். அவன் நார்த்தில் போயிட்டு அங்கேருந்து அவன் இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறான். அவனுக்கு போயிருக்குது இந்த நியூஸ். போன உடனே இந்த மாதிரி ஜெயந்திர ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாரு காலி பண்ணுறதுக்கு. அப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்து அழுகுறான், என்ன பண்ண நீ, என்ன பண்ண, அவனுக்கெல்லாம் தப்பிக்க முடியாது, அவனுக்கு வச்சது தான், அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அந்த மாதிரி தான். அப்புறம் தான் அவன் மூலமாக தான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. என்னென்னா, இவங்க பிராமண பிடாதிபதி சங்கம் வச்சுக்கிறாங்க. அந்த சங்கத்தில் இவர் அதை யாரை கொலை பண்ணணும்னா அவங்கவுங்க அதை வந்து ரெசல்யூஷன் வைப்பாங்களாம், மற்றவங்களாம் ஒத்துப்பாங்களாம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொலை பண்ணுவாங்களாம். அப்போ தான் ஒற்றுமையாக இருந்து அந்த கொலையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அங்கங்கேருந்து யாருன்னா அதை பற்றி பேசினா சுமார் அவன் அதை அமுக்கிறது, அப்படியே அதை விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி அந்த முக்கியமான தலைகளுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த ஆளை காலி பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் மேதில் இவ்வளோ போட்டு வளாசுறான்ல, யாரோ ஒரு விஐபியோ ஒரு முக்கியமான என்னை எதிர்த்து ஒன்றுமே பேச மாட்டான். ஏன் தெரியுதா உங்களுக்கு? என்ன சீக்ரெட் தெரியுதா? எப்படியும் காலி பண்ண போறானுங்க, நம்மளாம் எதுக்கு வாய் திறப்பானு. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் இவனுக்கு ஏன் அவ்வளோ சைலண்டாக ஆக. அதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஒரு பிராமின் பொம்பளை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிராமணம் திட்டுன்றக்கா போல அப்படி இப்படின்னோடனே, அப்புறம் அவரு போய் காஞ்சிபுரத்தில் போய்ட்டு அப்புறம் வந்து இன்னும் கொல்லப்படாத பெரியவாதங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க, காஞ்சிபுரத்தில் அவனை முடிச்சுடுவோன்ட்டாங்க, அதனால் நீ கம்முனரு, இன்னும் அப்படிதான் கொல்லணும், இவனெல்லாம் அப்படி தான் கொல்லணும். அதில் 2 பிராமின் பொம்பளை, அதில் ஒரு பொம்பளை பார்த்துட்டு அது சொல்லிச்சான், கொலை பண்ணுறத அதுக்கு முதல்ல இப்போ தான் தெரியுது கொலை பண்ணுற அப்படின்னா அவர் சொல்கிற கரெக்டு தான், நம்மளை இப்படி ஏதோ கொலை பண்ணுறான்னு அவர் சொல்கிற கரெக்டு தான். அது ஒரு பொம்பளை அவ்வளோதான் கொலை பண்ணணும், புரியுதா? அந்த ஜெயந்திர செத்தான் சரி இன்னைக்கு தான். ஆமாம், கரெக்டாக மகத்தில் போய் நான் அப்படியே சொன்னேன், அந்த தண்ணியில் போய் குளிக்கிறானுங்க, என்ன அந்த தண்ணியை குளிச்சு முடிச்சிட்டோன்னு திறந்து விட்டாங்களே, அது போய் கடலில் தானே கலந்தது. அடுத்தது பெரிய வெள்ளம் வந்தது, முடிச்சு கொஞ்ச நாள்லேயே பெரிய வெள்ளம், எல்லா தண்ணியும் ஆச்சு. இன்னத்துக்கு இந்த தண்ணின்னு கடலில் அந்த தண்ணி போட்ட மீனவர்கள்லாம் அவ்வளோ பேர் செத்தாங்க அந்த வருஷம். அந்த கடலில் செத்து மிதந்துக்கினே கந்தது பாடியெல்லாம். அப்படிதான் சொன்னேன் தான் ஜெயந்திரன் குளிச்ச தண்ணி அது எங்கெல்லாம் போச்சோ அதில் அவ்வளோ மீனவன் செத்தான். சாதாரண பாவிங்க கிடையாது இவனுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண உங்களுக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இவங்களாம் பாவிங்க, அவங்கள வந்து போராடுங்க அப்படி சொல்லலை. அவனுக்கு கையில் போய் விபூதி வாங்குறது, ஆசீர்வாதம் வாங்குறது, அவனுக்கு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து தலையில் காட்டினா அதை வாங்கி வச்சுக்கிறது,
அது எத்தனை வீட்டில் வச்சுக்கோ, கோயிலில் வச்சுக்கோன்னா அதை வைக்க. இது குறைஞ்சபட்சம் தாசமார்கள் இதை செய்யாதீங்க. செய்யாத இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பாவத்துக்கு துணை போகாத அந்த புண்ணியம் ஒன்று கிடைக்கும். அடுத்தது இந்த டொனேஷன் எடுத்து போய் பணக்காரங்களாம் எடுத்து போய் கொட்டுறாங்கல்ல, என்ன எடுத்து போய் அப்படியே புண்ணியம் நம்மளுக்கு புண்ணியம். அந்த எல்லாமே காஞ்சி மடம் தான் இல்லை, மொத்த பிராமண பீடாதிபதிகள் இதுக்கும் அந்த மாதிரி தான் கொட்டுறோம். நம்மளுக்குலாம் நல்ல வசதி வந்துட்டோன்னே அவங்க போனோன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணுன்றதோட்ட எல்லாம் வாரி வழங்குறது. எல்லாம் அந்த காசு பணமும் கடவுள் கும்புறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, அபிஷேக ஆராதனை பண்ணுறது வரைக்கும் செலவானால் கூட புண்ணியம்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு பகுதி எதுக்கு செலவாகுது? இப்போ என்ன மாதிரி இந்த அளவுக்கு இறை அனுபவம் பெற்ற அடியார்களை கொலை பண்ணுறதுக்கு சும்மா கிடையாது, அந்த கூலிப்படைக்கு கொடுக்கணும். அப்போ 1 கோடி அலாட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இப்போ ஒரு 4 வருஷம் 3-4 வருஷத்துக்கு முன்னால் அதை 3 கோடியாக பட்ஜெட்டில் அதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க. இவங்க பட்ஜெட்டு கொலகார சங்கம். பிராமண பீடாதிபதி சங்கம்னு சொன்னாலே உங்களுக்கு இனிமேல் கொலகார பீடாதிபதி சங்கம்னு தான் நினப்பு வரணும். எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு அது சொல்லி வளர்க்கணும், பேரம்பேத்திங்களுக்கு கொல்லு சொல்லி வளர்க்கணும். மறந்தும் நம்ம பசங்க அதில் போய் சேர்ந்துடக்கூடாது. தெரியுதா? அவனுக்கு வேறு மாதிரிமா ட்ரிக்ஸ் பண்ணுவானுங்க. ஸ்கூல்ல நுழையிறானுங்க. இப்போ நுழைஞ்சு அதில் லெஃப்ட் ரைட்லாம் போட வச்சு ஸ்கூல் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு வேலையே அதே தான். பசு மரத்தை ஆணி போல் பதிவை பண்ணி அது எல்லாம் கோட்டை விட்டு புலம்புவானுங்க நம்பாளுங்க. அந்த பழைய காலத்து பாடத்தை எடுத்து இன்னத்துக்கு போடுறாங்க. ஏன் அப்போவே எவனுமே அதை அப்ஜெக்ட் பண்ணல. அப்போ பழைய காலத்து தமிழ் பாடத்தில் என்ன போட்டுக்கிறான்? ஒரு படம், விவசாயம், ஒருத்தர் ஏர் ஓட்டுறாரு. இவன் விவசாயி, உழவு தொழில் செய்பவன். அடுத்தது ஒருத்தர் பானை செய்கிறார். இவன் குயவன், பானை தொழில் செய்பவன். ஒருத்தர் தச்சு வேலை செய்கிறார். இவன் தச்சன், தச்சு வேலை செய்பவன். அடுத்தது பூணல் போட்டு பிராமணர் மந்திரம் ஓதுறாப்புல. இவங்களுக்கெல்லாம் வந்து இவன் குயவன், இவன் விவசாயி, இவன் தச்சன். பிராமண படுபோது இவர் பிராமணர். அதுவும் அல்ல, இவர் பிராமணர், இவர் கல்வியாளர், இவர் மிகவும் நல்லவர். என்ன தெரியுதா? அப்ப மீதி பேர்லாம் இது கிடையாது. ஒரே பாடத்துல கீழே 4 போட்டோ போட்டு இவங்கெல்லாம் இவன் தச்சன், இவன் குயவன், இந்த தொழில் செய்கிறவன். பிராமண பிற்பாடு இவர் பிராமணர், அதோடு விட்டுருந்தானே பாரு. இவர் கல்வியாளர், அவர் படிப்பவரா. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இவர் மிகவும் நல்லவர் போட்டுக்கிறாங்க சார். அந்த காலத்திலேயே அந்த பசுமர்த்தாணி போல் சின்ன வயசில் அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்க படிக்கும் போதெல்லாம் இவன் தச்சன், இவன் குயவன், இவர் பிராமணர், இவர் மிகவும் நல்லவர். இப்படியே படிச்சு வளர்ந்துருக்குது இந்த சமுதாயம். அதே குழு தான், அதே குரூப் இன்னைக்கு பாடத்திட்டம் கொண்டு வந்தோன்னா இப்போ விழிப்படைஞ்சிட்டோன்னா அது தூக்கி போட்டால் அது போல் வேறு மெத்தடை மாற்றிப்பான், அவ்வளோதானே தவிர அவன் வந்து மாற மாட்டான். இல்லையா? மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது அப்படின்னு பாடுறாங்களா பாட்டு. அந்த காலத்தில் பாட்டு, துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயை கொண்டாலும் மாறாது அப்படின்னு. திருடன் கையை கட்டி வச்சாலும் மாறாது. அந்த மாதிரி அவங்களே தான். இப்போ அவங்க டாமினேட் பண்ணுவோன்னா அதை கண்டுபிடிச்சா தூக்கி போட்டேன்னா அந்த 2-3 தலைமுறைக்கு எடுத்து வளர்த்தாச்சு. அப்புறம் அதுக்கு பதிலாக இப்போ வேற, அதுக்கு பதிலாக இப்போ வேற. இப்போ புரியுதா உங்களுக்கு? மாசி மகத்தினுடைய மகிமை என்னன்னா, இந்த மாதிரி இருந்த ஒரு ஜெயேந்திரனை இன்னைய நாள் தீர்த்துச்சு. அதுவும் இவங்கள தான் தீர்த்துறானு, அது தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆஸ்பத்திரியில் எடுத்து போய் சேகரத்துக்காக வேலைன்னு எடுத்து போனாங்களாம். இவர் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் காலி பண்ணவர் இல்லையா? முன்னாள் சிஎம்லேருந்து நம்ம பிரம்மேந்திர வரைக்கும் எல்லாம் இவர் தான் ஏற்பாடு பண்ணி காலி பண்ண எல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு செத்துட்டோடனே பிராமணனை கொலை பண்ணால் மொட்டை அடிச்சிங்கன்னா போதுன்னு தான் சாஸ்திரத்தில் இவங்களை எழுதி வச்சுக்கிற சாஸ்திரம். அது பெரிய தண்டனையாம் ஒரு பிராமணன் மொட்டை அடிச்சுன்னா. அதனால் இவர் ஒருத்தரை காலி பண்ணால் போய் திருப்பதியில் போய் ஒரு மொட்டை போட்டு வந்துடுவாராம். அப்போ தெரிஞ்சுப்பாங்களா என்னென்னா இவர் யாருங்க பாவம். அவர் என்ன காலி பண்ணிட்டு போய் மொட்டை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அடுத்தவர் ரெடியாக வர என்னன்னு தெரியல, குரு கட்டளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி. என்னத்த இதெல்லாம் என்ன இவனுங்க ரொம்ப மோசம்.
நல்ல வேலை நான் தப்பிச்சேன் என்ன. அப்புறம் எண்ணெய் இதை போட்டது நல்லதா போச்சு. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்னா எவ்வளோ நாள் தான் சொல்லின்னு தானே வரேன். ஏன்னா அதான் உண்மை. திரும்பவும் சொல்கிறேன், மாசி மகத்தில் புண்ணியமான கருத்தை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புண்ணியம் அடைய வேண்டும். நீங்கள் தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாதிரு மனமே, கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். அதெல்லாம் அந்த நெறிகள் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், வளரணும். ஆனால் பாப்பார விளக்கத்தை எடுத்துமா நம்ம பசங்களை விட்டுறாது, தெரியுதா? எல்லாத்தையும் கெடுத்துரும். அந்த இந்த மாதிரி தான் கெடுக்கும். அப்போ ஒரு குழந்தை வளரும் போதே மீதி பேரையெல்லாம் அவன் கோயவன், அவன் கொசவன், அவன் வந்து விவசாயி, அவன் தச்சன், இப்படியே சொல்லிட்டு இவர் பிராமணர், ஒரு ஐயர், அப்படி வளர்ற அந்த பழக்கத்தில் வந்தவுடனே அவன் செய்கிறத ஐயரா லோயராக கூட இருக்க, லோயஸ்ட்டாக இருக்கும் அவனுடைய இது. அவனை ஐயர்னு கூப்பிட்டு கிடக்கும். அப்போ திட்டும்போது மோசமான ஐயர் அந்த ஐயர். ஐயர்னா உயர்ந்தவர், மோசமான ரெண்டு சேர்த்து மோசமான ஐயர் அந்த ஐயர். தெரியுதா? அர்த்தம் எல்லாமே கெட்டு போயிடும். பாப்பா உள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தம் எல்லாம் ஐயர்ன்றது உயர்வானவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை இல்லையா? ஆனால் அதை பிடிங்கி ஜாதி பெறாம மாற்றி ஐயங்கார ஜாதி பெறாம, பிராமணனே அதே மாதிரி பிடிங்க ஜாதி பெறாம. ரொம்ப மோசமான கும்பல் அது. எவ்வளோதான் நான் விளக்குறது, எவ்வளோதான் நீங்கள் கேட்டு எவ்வளோதான் அதுலேருந்து நீ விடுபட பாருங்க, எனக்கு தெரியாது. அடுத்தது இந்த கட்டணம் பிடிச்சவனும் இப்போ தான் அதெல்லாம் ரிவீல் ஆகுது. கட்டணம் பிடிச்சவனும் ராஜாங்க கொடுக்காத சன்மானமாக நீங்கள் கொடுத்துட போகிறீங்க பாப்பானுங்களுக்கு. பிராமண தானம், வஸ்திர தானம், கஸ்திர தானம்னு பாப்பானுங்க ஊராக மானியம் அப்படி இப்படியே எழுதி வைக்கிறது பாப்பானுங்களுக்கு. நலமாக கொடுக்குறது என்ன, அப்படியே ஒரு அசுவமேத யாகம் செய்ய பிராமணம் மனசு நிறைய அவன் இன்னும் கட்டாலாம் இல்லைன்னு கொடுக்கக்கூடாது, அப்படியே வாரி கொடுக்குறது. புரியுதா? எவ்வளோ புண்ணியம் சேர்ந்துருக்கணும். பொன் வைந்த பராந்தக சோழனை விட புண்ணியசாலி யாருன்னா இருக்க முடியுமா? நடராஜர் கோயிலுக்கு பொன் வைந்திருக்கிறான். இன்றைக்கி பையனை பொண்ணு கட்டி கொடுக்கும்போதே எத்தனை சவரம் போடுவேன்? ஒரு 5 சவரம் நகை போடுறான், ஒரு 2 சவரம் சேர்த்து போடும், சரி போ. இப்படி போகுது. இன்னும் திருநெல்வேலி பக்கம் போனோம்னா 5 சவரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கெல்லாம் 30 சவரம் 60 சவரம், அங்கெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம். அதனால் 30 சவரம் போகிறோம், 60 சவரம் போகிறோம், 100 பவுன் போடுறேன், அந்த மாதிரி. அது எவ்வளோ போட்டாலும் சிதம்பரம் நடராஜருக்கு மேலே பொன் வைந்தானே அவ்வளோ பொண்ணு தங்கம் யாராவது கொடுக்க முடியுமா? அவன் ஒரு மன்னனே அதை வேஞ்சு கொடுத்துருக்குறான். அவ்வளோ பெரிய புண்ணியம். அவ்வளோ புண்ணியத்தை எது காலி பண்ணிச்சு? இந்த பிராமணனை விட்டு பண்ணி அவனுக்கு தானம் பண்ண போய் எல்லாம் ஆடு மேயுது, ஜம்முன்னு ஆடு மேயுது. ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு 300 ஏக்கர் இனாமாக கொடுத்தோம் அப்படின்றாங்க. இதுங்களே தான் 300 ஏக்கர் தானமாக இனாமாக வாங்கினானே அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஏன்னா இவங்களுக்கு சும்மா அங்கே ஒரு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்தா கூட அது மாத சம்பளத்தில் ஏதோ இந்த மாதிரி ஒரு வயிற்று கழின்னு இருக்குமே போட்டு குடிசையில் உட்காந்துக்கின்னு ஆடு மேய்ச்சின்னு ஏமாற்றி என்ன வச்சுக்கிறானுங்க பாரு. அப்படி தானம் கொடுத்து இன்னும் கூட தள்ளி போகிறாங்க. சவுத்தில் போயிட்டு இன்னொரு ஒரு ஆயா ரொம்ப அழிச்சு போய் எலும்பு தூரம் மாதிரி இருக்கிட்டு இவ்வளோ தான தர்மம் வழங்குறீங்க. நீங்கள் சாப்பாட்டே கஷ்டப்படுறீங்களே, ஏன் அரசாங்கத்திட்ட ஒரு மனு போடுறது? எங்களுடைய இதுதான் அதெல்லாம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் கொடுக்கணும், இல்லை ஒரு சம்பளம் போட்டு எங்கள் பசங்களுக்கு வேலை கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி கேட்கக்கூடாது. சாஸ்திரத்தில் இருக்குது, தானம் கொடுத்ததை நம்ம திருப்பி கேட்கக்கூடாதுன்னு இருக்குதான். அப்படி கேட்டால் பாவம்னுக்கு தான் ஓதி வச்சுட்டானுங்க பெரியவனுங்க. என்னவோ அப்படி மாசி மகம் நான் ஒரு மாசி மகத்தையும் அதுக்கப்புறம் தான் இதை கொண்டாடணும். மாசி மகம் சாதாரண மாசி மகம் இல்லை, இது ஜெயேந்திரனை ஒழிச்ச மாசி மகம். அப்போ அது உண்மைதான். தீயவனை ஒழிச்சு நல்லடியார என்னை காப்பாற்றுச்சு இல்லை, அது இவங்கிட்டேருந்து. அது இன்னும் இதுக்கப்புறம் இருக்கிறானுங்க நல்லா துப்பு இப்போ கிளம்பி வரானுங்க, ஈசல் புத்துலேருந்து வர மாதிரி பார்த்து 2 ஒன்று மாட்டோட நின்று வந்துன்னுக்கிறானுங்க. அதான் வரட்டும் போட்டால் அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னா ஜெயேந்திரன்ட்டு என்னை காப்பாற்றிச்சு இந்த மாசி மகம். அதே போல் அனுபவ ரீதியாகவும் இது உண்மை. ஆனால் அந்த இதுவெல்லாம் அதை பற்றி எனக்கு தெரியாது. 400 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரப்பிரதேசம் அந்த இதில் போய் குளிச்சு அது குளிக்க போனதுங்களாம் செத்து வீட்டில் இருந்தாலே புண்ணியமாக இருந்திருக்கும் அதுங்களுக்கு. அதில் குளிக்க போய் அது செத்து போச்சு, அதுங்களெல்லாம் என்ன செய்யறது?
அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இது உண்மை. தீர்த்தங்களில் புண்ணிய தீர்த்தங்கள் உண்மை. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்ச நாளாக ராக்காய் தீர்த்தத்தில் போய் அங்கே போய் குளியதில் நம்ம பசங்க தான் பக்கெட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, குளிக்கிறேன். கொஞ்சோண்டு ஆனால் வித்தியாசம் தெரியுது. அந்த பழைய பியூரிட்டி கொஞ்சோண்டு அதில் வித்தியாசம். அது என்னன்னு தெரியல, வேறு தண்ணி நடுவில் கலக்குதா என்ன, அது பெருமாளுக்கு தான் வெளிச்சம். அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. கூடல் அழகர் இருக்கிறாரு. நான் இன்னும் அதை கூட கொண்டாடணும். சித்ரா பௌர்ணமி வந்தால் கல்லழகர் தாசசுவாமிகளுக்கு இங்கு தரிசனம் தந்த நாள்னு கொண்டு வச்சேன். சித்திரை பௌர்ணமி கொண்டாடியா, வேறு வழி கிடையாது. இதில் என்ன போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு திரும்புகிறோம். அவ்வளோ அழகுன்னா நானே துறவி என்ன எல்லாமே இந்த அழகுன்றதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டராகவே இருந்ததில்லை இல்லையா. பட்டினத்தாரெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, உள்ளே இருப்பது இரும்பேனா, ஒய்யார கொண்டேன் சாழம் பூவா, உள்ளே இருப்பது இரும்பேனா, இந்த மாதிரிலாம் நிறைய படித்தாச்சு. அப்புறம் உடம்பு, நானே இப்போ கவிதைலாம் எழுதியிருக்கிறேன். உடம்பு வெளிவிடும் வாடை, அதை கழுவி உழவிடும் பீடை, மனிதன் உளறி திரிகின்ற மேடை, இந்த உலகம் அழியாதே சேடை சேடை சேடை. சேரு தான் இது, கழிவு மொழி உலகராமன் இவ்வளோதானே தவிர அதெல்லாம் ஒன்று. அது ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஓடினுது. அதனால் எனக்கு அந்த அழகுன்றதை பற்றியோ அதை ஒரு பிரமிப்பாக இருக்குதோ. இப்போ இந்த சண்டே கூட ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க திடீர்னு வந்துட்டு, அதில் ஒரு அம்மா அவ்வளோ சாமி, நாங்கள் ஒரு சேட்ஜி இதுக்கு போயிருந்தோம் கடைக்கு, அங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அது அவர் யாருன்னு நான் கேட்டேன். அவர் அவங்க அப்பா ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, பார்த்தா சாதாரணமாக தெரியல, கண்ணு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, இது வேறு என்னமோன்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டலான்னு கேட்டேன். அப்போ அவர் தான் சொன்னார், அது சாமியார் இருக்குது, சாமியார் இருக்கிற. அப்புறம் சண்டே அந்த அம்மா ஒரு 3-4 பேர் வந்துருந்தாங்க. அது போகிற வரைக்கும் சாமி இந்த கண்ணு, சாமி இந்த கண்ணு, அது பாட்டு அதால் ஜீர்ணிக்க முடியல. அவர் உயிரோடு இருக்கிறார், தான் இருக்கிறாருன்னு எங்களால் நம்ப முடியாது. இங்கே உங்களை பார்க்குறது சாமின்னு சொல்லிட்டு அதுவே பிரமிச்சுக்கினே இருக்குது அது பண்ணு. அதான் சாமி என்னால் நம்ப முடியல சாமி, பார்ப்போன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை சாமி. அது மாதிரி எனக்கே சிரிச்சின்னு சாதாரண தான், அது ஏதோ அது பண்ணு இருக்கட்டும். ஆனாலும் இந்த புற அழகுன்றதோ அந்த ஒரு இதுன்றதோ அது மேலே எனக்கு இது அந்த இதெல்லாம் ஈர்ப்புலாம் இருந்தது கிடையாது. அதனால தான் பெண்கள் எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணால் கூட, பிராமின் பெண்கள் நிறைய ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய எல்லாம் பண்ணால் கூட எனக்கு அதுக்குள்ளே அதெல்லாம் உண்ணாமலாம தான் சொல்லிட்டாங்களே, நீ அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். அப்புறம் பிரம்மேந்திரன் நிரூபித்தார், நீ எப்போ கடந்து வந்துட்டேன்னு. ஒரு ஆவடி சிவபரசாமியில் நீ கடந்துட்டேன், அதனால் நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்லியும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு மகான் பாரு. நான் கடந்துட்டு எனக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரியுது, சொல்கிறாங்கன்னு எல்லாம் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இன்னொரு வேடிக்கை தெரியுமா, ஒரு பாப்பா அவன் யூடியூப்பில் போடுறான், இந்த மாதிரி ஊராம் முன்னாடி மேய்ஞ்சி வாரிசு பெற்றுக்கின்னு அவனுக்கு என்ன வேத வித்தா இருக்கும், வேதத்தை வளர்ப்பானுங்க. அதுக்கு பதிலாக அவன் வித்து என்ன பண்ணோம், அடுத்தது எந்த ஊராம் பொண்டாட்டி எப்படி ஆட்டையை போடலான்னு தான் அது புத்தி வேலை செய்யும். அதுக்கு பிறகுறதும் அது புத்தி வேலை செய்யும். இவனுக்கு நடப்பு என்னமோ வேதத்தை வளர்க்க, அது ஊராம் பட்டு வேறதை வளர்த்துக்கு போது. ஒரு பாப்பா கமெண்ட் போகிறவங்களால நம்பவே முடியாது, பெரியவங்களுக்கு பாக்கியம் இருக்குதான். எது ஊராம் பொண்டாட்டி அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குதான், உனக்கு அது இல்லைன்னு உனக்கு பொறாம. அடப்பா, உங்களால் நினச்சி போட முடியுமா? இந்த மாதிரி கூட கமெண்ட் போடுன்னு நினச்சி பார்க்க முடியுமா உங்களால்? உண்மையிலே நான் அசந்துட்டேன் சார், 2 விதத்தில் நான் அசந்துட்டேன். அழகாக பார்த்து அசந்துட்டேன். பாப்பானுங்களே இந்த மாதிரி கமெண்ட்டை பார்த்து நான் இப்படி கூட இருப்பானுங்களாடா சொல்லு. எவ்வளோ கேவலம், நம்ம கேவலமாக இருக்கிறான்னு நினச்சா, இல்லை நாங்கள் அதை விட கேவலம்ன்றான். ஐயோ இவ்வளோ கேவலம், அது கூட அதை விட அது கேவலம். நான் அவன் போட்டது ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீ பான்னு ஒரு ஓரமாக நின்றுங்கன்னு ஏதோ ஒரு அசிங்கமாக போட்டு ஏங்கின்னு இருக்க வேண்டியதானா நான். ஏன் பெரியவங்களெல்லாம் உராமொழி என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்களோட பாக்கியம் தான், நம்மளுக்கு அது பாக்கியம் இல்லையா, நான் ஒரு ஓரம் பண்ணு ஏங்கின்னு இருப்பேன். இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக இதை போட்டு அதனால் புரிஞ்சுக்க முடியுத. உயர்வுன்னா என்ன, கேவலம்னா என்ன, ரெண்டுத்திலையுமே பிராமண ஜாதியில் உதாரணம் இருக்குது. சரி, இதுதான் பிரம்மேந்திர மாதிரி டாப்பானவரும் இல்லை, இந்த மாதிரி கேவலமான பாப்பானுங்கள்லாம் இல்லை. புரியுதா? எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, கேவலம் மட்டும் இருந்தால் கேவலமானவங்க சொல்லிட்டு போய்ட்டுருப்பேன், உயர்வு மட்டும் இருந்தால் உயர்வானு சொல்லிட்டு போய்ட்டுருப்பேன். புரியுதா? ஒரே இடத்துலையே இது 2 இருக்கும்போது எனக்கு வசதி.
இவனுங்க சொல்கிற மாதிரி பிராமண துவேஷி, பிராமணங்கள தோஷம்ன்றா, அதுக்கு என்கிட்ட எதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவர் கிரேட்டாக இருக்கிற கிரேட்டுன்னு சொல்லி கேவலத்தை கேவலன்னு சொல்லி உங்களுக்கு அதுதான் நான் சொல்லி, புத்தருடைய பாடமே அதுதான். உயர்வு என்று சொல்லி மதி, அதே நேரத்தில் தீமையை தீமை என்று சொல்லி அது விளக்க கற்றுக்கொள். இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி அவடைய பிராமணெல்லாம் செய்வோம். இது நான் சொல்கிறேன், கேட்குறேன். இந்த மாதிரி கமெண்ட் போட்ட ஒரு பாப்பான் உங்கள் முன்னால் வந்து இது மாதிரி சொன்னால் நீங்கள் காரி துப்ப மாட்டீங்க? எவ்வளோ கேவலமானவன்டா நீன்னு காரி துப்ப மாட்டீங்க? இப்போ இவனும் பிரம்மேந்திர ரெண்டு ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது நம்ம அவ்வளோ மோசம். இந்த மோசமான மொழி எண்ணிக்கை தான் அதிகம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஜென்ரலாகவே சரி ஒரே ஒரு பிரம்மேந்திர உயர்வாக இருந்த தூட்டை எல்லாரும் நம்பி வீணா பொங்கன்றான். நான் சொல்ல ஒரே ஒரு பிரம்மேந்திர அதான் சொல்ல, உண்மையான பிராமணா அவர் சமாதி ஆடும்போது அவர் கூட சேர்த்து போட்டாங்க. அது பிராமணன் வேறு யாருமே எச்சரிக்கையாக தான் இந்த மாதிரி கமெண்ட் போகிற பிராமணமாக இருக்குது. அதனால் அந்த புற அழகு அந்த மாதிரி இதுவெல்லாம் நான் அதை ஒரு பெருசாக இவங்களாம் சொல்கிறாங்க அப்படியே அந்த நடிகை அழகு, அந்த நடிகை அப்படியே ஆடுறாங்க ஏதோ சொல்லு போகிறாங்க. ஏன்னா அவங்க அதில் இருக்கிறாங்க, நான் தப்பாக சொல்ல. அவங்க வந்து உலக வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த புறக்கவர்ச்சி அதில் அழகு அசிங்கம் அதெல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நம்ம அது வந்துடவே நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு அது ஒரு மேட்ரு இல்லை, அவ்வளோதான். அதனால் அதை அவங்ககிட்டே விட்டு நம்ம வந்துடுறோம். அந்த கல்லழகர் அன்னைக்கு எனக்கு அங்கே தரிசனம் கொடுத்து திடீர்னு அப்படியே அந்த வானத்தில் அந்த குதிரையை அப்படியே தோடி சிரிச்சின்னு பார்த்து அப்படி திரும்பின அந்த போஸ் இருக்குத அசந்துட்டு நான் இந்த நல்ல இருக்கிறவன் நானே வந்து அழகுன்னா அதான் அழகுன்னு. அப்போதான் அப்படி ஒரு அழகு நான் பார்த்தேன். அப்புறம்தான் ஏன் பேர் சரியா வச்சுக்கிறாங்க, கல் அழகர்னு வச்சான் பாரு, பரிமேல் அழகர்னு வச்ச பாரு, அழகு அழகு அழகுன்னே வரும் இல்லையா? சிவபெருமானுக்கு சுந்தர ஈஸ்வரர், அங்க பாரு அழகுதான் நிற்கும். அங்க சுந்தர ஈஸ்வரர், சுந்தரேஸ்வரர், மதுரை சுந்தர ஈஸ்வரர், சுந்தரம் அழகு இதெல்லாம் அந்த தெய்வீக அழகு தான் உண்மையான அழகு. அந்த கல்லழகர் தரிசனம் எனக்கு நேரில் இங்கே அது கிடச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எப்பவுமே என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா, நான் இது கேட்டுலாம் அவங்க திடீர்னு அனுக்கிரகம் பண்ணிடுறாங்க, திடீர்னு தரிசனம் கொடுத்துறாங்க. அந்த கல்லழகர் அழகை என்னால் மறக்கவே முடியல, பிரமிப்பாக. நம்ம மதுரை அன்பர் இங்கே தான் கம்ப்யூட்டர் இதில் ஒர்க் பண்ணின்னு இருந்தார் சண்முகம். நான் அப்போ தான் உள்ளே எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அப்போ தான் நியூஸ் பார்க்குறேன். நியூஸ் பார்த்த உடனே தான் தெரியுது அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி கல்லழகர் தரிசனம் எல்லாம் நியூஸில் ஓடுது. ஆஹான்னு அப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னேன், நான் இந்த மாதிரி நான் கல்லழகர் தரிசனம் பார்த்தேன், அது எப்படி இந்த மாதிரி குதிரையில் வந்து உயிரோட இவங்க வந்து அதை சிலை பொம்மையை வச்சு அந்த திருப்புறாங்க. எனக்கு தரிசனன்றது உயிரோட பார்க்கறது தான். அப்படி ஒரு அழகு பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில். என்னால் சித்திரை வரைஞ்சி காட்டுனா கூட வரையலாம் முடியவே முடியாது, அவ்வளோ அழகு அந்த கல்லழகர். அந்த ஸ்டைலு அந்த குதிரை வந்து இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ன்னு ஒரு படம் இருந்தது, ஒரு டீசெண்டான படம், ஒரு 3-4 பாகலாம் வந்து. அது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கம்ப்யூட்டரில் டிவிலாம் வச்சு கொடுப்பேன். அப்புறம் அதையும் ஒருத்தர் சீடியில் எடுத்து கொடுத்தாரு, சார் இந்த படம்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியான கச்சாமச்சாசிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தது. அதை நல்லா பார்த்தேன். அதில் எனக்கு அந்த ஒரு சீன் பிடிக்கும். அதில் ஒரு அந்த ஹீரோ வந்து ஒரு போருக்கு கிளம்பும்போது அந்த குதிரையில் ஏறி இந்த பக்கம் பார்த்துக்கினே அந்த குதிரையோடு திரும்புவான். இது ஏன்டா நம்மளுக்கு இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பல முறை பார்த்துட்டேன் நான். அதை எனக்கு சலிக்கல அந்த சீன் மட்டும். கல்லழகர் அதை போல தான் திரும்புவார். திரும்பின உடனே தான் அப்புறம் தான் ஓஹோ இந்த அட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு அங்கே இதை பார்த்துருவேன். எனக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட அதை பார்க்கவே இல்லைன்னா அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதே மாதிரி தான் அப்படி என்னை அப்படி பார்த்து சிரிச்சினே திரும்பி அந்த போய் அப்படியே மறைஞ்சிட்டார். ஒரு தோற்றம் கொடுத்து சிரிச்சினே பார்த்து மறைஞ்சிட்டார். அந்த குதிரை பச்சை கலரில் இருக்குது, இவங்க பொன் குதிரை ரத்தன இது அதெல்லாம் சொல்கிறாங்க. குதிரையும் பச்சை கலரில் இருக்குது, கல்லழகரும் பச்சை கலரில் தான் இருக்கிறார். பச்சை வேண்டத்தில் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவருடைய சகோதரி மீனாட்சி அம்மையும் பச்சை நிறத்தில் தான் இருக்கிறாங்க, தெரியுதா? இவர் கல்லழகர் அவ்வளோ அந்த பச்சை வண்ணமும் அந்த அரசானுடைய அந்த அலங்கார இதுவும் அந்த குதிரை அவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. அப்புறம் தான் சின்ன வயசில் நம்ம வந்து பச்சை குதிரை தாண்டதுன்னு ஒன்று இருக்கும். இதை வச்சு தான் வந்தது போல் தராது பச்சை குதிரை தான்றன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அழகில் அவர் வீதி வாழா வரும்போது கண்டிப்பாக
நாடே திரண்டு தான் பார்த்து இருக்கோம். அப்புறம் தான் புரிஞ்சு நாடே திரண்டது. ஏன்னா அவ்வளோ அழகு அவர். அப்போ அவர் ஆட்சி செஞ்ச காலத்தில் அவர் அந்த குதிரையில் அவர் வீதி விழா வரும்போது கண்டிப்பாக ஜனங்க ஜேன்னு வச்சுக்கிடுவாங்க பார்த்து தான் இருக்கும். அவ்வளோ அழகானவராக இருக்கார். ஏன்னா இப்போ பார்க்குறேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு தரிசனத்தில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது இவ்வளோ வருஷம் ஆகி போச்சு, அதுவே ஓடி போச்சு. எங்கன்னா 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கூட ஓடிட்டுருக்கும், எவ்வளோ வருஷம் போனது. அப்புறம் இப்போ தான் திடீர்னு ஒரு சிலிப்பு வந்து அந்தந்த நாளில் அதை கொண்டாடலாம் வரவங்களுக்கு சொல்லி கடவுள் இருப்பது உண்மை. அந்த தரிசனம் கிடைத்தவர்களுக்கு அவர்கள் எல்லாமே தரிசனம்னால எங்கன்னா ஒரு இடத்துலையாவது இதில் இதுவாவது நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள் வேங்குவாங்க. கடவுள் தரிசனம் மீது எப்போ பார்த்தாலும் உலக வாழ்க்கையே இல்லையா, எல்கேஜி அட்மிஷன் கிடைக்கணும், வந்து யூகேஜி அட்மிஷன் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் போனீங்கன்னா வீடு கட்டணும், இப்படியே இருக்கிறத விட்டு என்னன்னா ஒரு நாள் இந்த மாதிரி கடவுளுடைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் எதிர்பார்க்காதது அந்த இன்னைக்கு நான் மாசிமக வகுப்பு தான் எடுக்கிறேன், டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு. உடனே இந்த கல்லழகர் தரிசனமும் வந்தாலும் என்னால் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த காளிதாசனை நான் வாழ்ந்தபோது முட்டாள்தானத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறதும் பேசுறதுன்னு ஆரம்பிச்சுன்னா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சின்னு பேசிக்கின்னு இந்த மாதிரி நிறைய நான் பண்ணு சொல்லிக்கின்னு அதுவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. காளிதாசனுடைய முட்டாள்தானத்தை நிறைய கட்டுரைலாம் எழுதியிருக்கிறேன், நிறைய பேர் அது பாராட்டிலாம் இருக்கிறாங்க. அதை தான் இவங்க பிராமினுங்க அந்த shaivam.orgன்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த வைரஸ் அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணானுங்க. திரும்ப புது வெப்சைட்டாக கொண்டு வந்தோம், அதில் அது இருக்குதான்னு தெரியல. அந்த பழைய கட்டுரைலாம் அவனுக்கு வேலையே தான் கெடுத்து விட்றதும் அவனுக்கு கெடுதிலாம் சொல்லின்னு இருந்தால் நான் பாண்டு ஒரு நாள் பூரா சொல்லினே இருக்கணும். இந்த நிலைக்கிற எனக்கே இவ்வளோ கெடுதி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலே பிராமணனால் கெடுக்கப்படுகிறீர்கள்னு உங்களுக்கே தெரியாமல அவன் கெடுத்துக்கினே இருக்கிறான் சார். உங்களுக்கு தெரியாது. 70 வயசுல எங்கள் பெரியாக்காவுக்கு நான் சொல்கிறேன், உன்னை இந்த மாதிரி கெடுத்துருக்கேன், இந்த மாதிரி இன்னத்துக்கு அவனுக்கு புரியுது. ஆமாம் அப்படின்றாங்க. ஆமாம், நான் அந்தளவு டேலண்டட் அவனுக்கு கை கோத்துக்குன்னு ஒருத்தவங்க கெடுதி இன்னொருத்தன் காட்டி கொடுக்காம அப்படியே. எவ்வளோ வஞ்சகம் இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லையா? பள்ளி குழந்தைங்கிட்ட காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படி தெரியவே தெரியாத அளவுக்கு நடந்துக்கின்னு அந்த நல்லா படிக்கிற நான் பிராமணில் அழகாக நைஸாக அழுத்திட்டு கொஞ்சம் சுமாராக படிக்கிற பிராமணிங்களையே ஏற்றிக்கின்னு வந்து அவங்க தான் இன்டெலிஜென்ட்ற மாதிரி காட்டுறது பயங்கர பாவம். இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பசங்க எல்லாம் அது சென்னையை சேர்ந்தவனானே அங்கே மட்டும் அது ஒன்று மட்டும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிராமின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாரா ப்ரொஃபஸர் அலோவ் பண்ண, வேற எல்லாமே பண்ணுவாங்க. அது இப்போ கூட நம்ம அன்பர்கள் கூட குயவனார் சமூகம் சேர்ந்தவங்க அங்கே நாய்க்கர் சமூகத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பொண்ணும் பையனையும் அவங்க வீட்லேயும் கட்டிக்கினாங்க, இவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நடக்கும் சென்னையில். பிராமின் பொண்ணை கட்டுறன்னு பொண்ணை ஒத்துக்க மாட்டாங்க. பெண்ணை பூர்வீக குடியாக இருக்கிறவங்கள சொல்கிறேன், தெளிவாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவ்வளோ பாவமும் அதில் இருக்குது. அது கால் எடுத்து வச்சா அவங்க வசதியானவங்க அவங்களே நல்லா இருக்கட்டும்னுவாங்க, வசதியாக இருக்குது அவங்களுக்கு இருக்கட்டும் வேணாம், ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயினே இருக்கும். நீ வேற எந்த கேஸ்ட்னா சொல்லு பண்ணி வைக்கிறோம். ஏன்னா இவ்வளோ இருக்குது. அது பின்னால் அதை அனுபவிச்சுங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுன்னுக்குறாங்க. அந்த பாவத்தின் தொகுதி அது கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்போ அது ஒரு பாவ இது உள்ளே சேர்த்துட்டு ஒன்று அவ்வளோதான், தலைமுறையே நாசம். அது தலைமுறையே பாவக்கூட்டமாகவே தான் இருக்கும். அந்த அவங்க சென்ட்ரலாக சொல்கிறவங்க உருப்படாது, குடும்பத்தில் பாப்பாத்தி கால் எடுத்து வச்சா அந்த குடும்பம் உருப்படாது, இவ்வளோதான். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அவங்களுடைய அனுபவத்தை எல்லாமும் சேர்த்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற என்னுடைய இந்த அனுபவத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். மாசி மகம் என்பதும் சரி, எதுவாக இருந்தாலுமே எல்லாவற்றிலையும் உண்மை இருக்கிறது, எல்லாமே உயர்வு இருக்கிறது. கெடுதி பிராமணம் மட்டும்தான் கெடுதி. அது எந்த அளவுக்கு கெடுதின்னா, இந்த அளவுக்கு எண்ணெய் அடியாராக இருக்கிற எண்ணெயே கொலை பண்ணணும்னு தீர்மானம் போட்டு அதை எல்லா பிராமண பீடாபீர் சங்கம் ஒத்துக்குன்னு அதை அலர்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் சொல்லிட்டேன்ல ஓப்பனா போடணும். ஐயோ சொல்லிட்டான், அவனை தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுறது, வித்ட்ரா பண்ணிப்பானுங்கன்றேன். பண்ணிட்டானாலும் அவன் பாப்பானுங்க கிடையாது, தெரியுதா? அவ்வளோ டேலண்டடாக எடுத்துன்னு போவானுங்க. இவனை எப்படி டிஃபேம் பண்ணி கொலை பண்ண, அதில் தான் அவன் லேட்டாக வருது. சும்மா ஒரு 50,000 கொடுத்தாலும் கொலை பண்ண தான் ஆள் இருக்கிறான். சமுதாயத்தில் பேரை நாரட்சி கொலை பண்ணணும், அதுக்கு தான் அந்த 3 கோடி. அதுக்கான டீம் இருக்குது. டீம் வச்சுட்டா மாதம் 50,000 2 பேரை போட்டு விட்டால் போதும்.
நைட் அண்ட் டே, நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் கேட்டுன்னு இருப்பானுங்க. கேட்டுன்னு இருப்பேன். சேட்டலைட் எல்லாம் விட்டுக்கிறான், நம்ம காசில் விட்டுக்கிறானுங்கள எல்லாம் பார்ப்பானுங்களுக்காக தான். இன்னும் அவனுக்கு சேட்டலைட்டு இதில் அரசாங்கன்ற பேரில், கவர்மெண்ட் செக்யூரிட்டின்ற பேரில் நேராகவே பார்க்குறது, நேராகவே கேட்குறது. 24 ஹவர்ஸாக வாட்ச் அண்ட் மாடல் என்ன வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு என்ன பாயிண்ட்ஸ் மாட்டுச்சுன்னா, என்ன சின்னதாக என்ன பாயிண்ட் மாட்டுச்சுன்னா, அதுமாதிரி இமெயில் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக பக் பண்ணி அதுக்கு தான் அந்த 3 கோடி டிஃபார்ம் பண்ணணும். அது என்ன சிக்கலில் மாட்டி விட்டுட்டு அவன் ஜனங்களுக்கு வந்து அதில் சாமியார் இந்த மாதிரி அப்படின்னு ஆக்கி விட்டு அப்புறம் குழப்பம் மோசமான சாமியாரை சத்தானா இருந்தாங்கன்னா அப்படி ஆகணுமா? அதை தெரியுதா? மூட பிராமணன் ஏன் இவ்வளோ பேர் தாண்டி ஆகணும்? கள்ளழகர் வந்து நேரிலே தரிசனம் கொடுத்த ஒரு பக்தன் நான், என்ன கெட்டவன்னு காட்டி ஆகணும். மீனாட்சி அம்மை தலை கடந்து செல்கிறாய், என்னை காணாமலே செல்கிறான், ஓடி ஓடி வந்து தரிசனம் கொடுத்து அணுகிறேன் பண்றாங்க. என்ன வந்து கெட்டவன் காட்டி ஆகணும் பிராமணன் இல்லையா? மதம் வந்து மலைக்கு நான் போக முடியல, உடம்பு சரியில்லைன்னு என்ட்ரா தர்மஸ் மாத்திரை சொல்லி குணப்படுத்தி கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன இந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் பெற்ற எண்ணெய் கெட்டவன்னு ஜனங்களை பேச வச்சு கொலை பண்ணணும் பாரு சார். 3 கோடியில் முடிகிற காரியமா இது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? பெரியவங்க சொல்லிக்கிறாங்க தைரியமாக அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவங்க ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல. பின்னால் அசாசின் கம்பெனியில் நீ வந்து $1 மில்லியன் $2 மில்லியன் வரைக்கும் போட ரேட்டு ஹெவியாக போகுமா? அப்போது கை தட்டுறாங்க, ரேட்டு ஹெவி ரேட்டு ஹெவியாக போனா ஒரு $1 மில்லியன் கிட்டத்தட்ட 8 கோடின்னு நினைக்கிறேன். இல்லை 8 கோடி, $2 மில்லியன் 11 கோடியா? அது 8 கோடி 11 கோடியில் கூட இப்போலாம் ரொம்ப கம்மியான ஈஸியான அமௌண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லை? இப்போ $1 மில்லியன்ன்றது ஒரு டாலர் 90 ரூபான்னா கூட 1 மில்லியன்றது 10 லட்சம். அப்போது இந்த 9 கோடி ஒரு மில்லியன் பின்னால் போவோம். அசாசின் கம்பெனி இவங்க வச்சுக்கிட்ட அசாசின் கம்பெனி தான். நீங்கள் என்ன எதை நீங்கள் சமயன்னு அது பின்னால் போவீங்க. கள்ளழகர் உண்மை, திருவிழா உண்மை தான், எனக்கு தரிசனம் கொடுத்துற அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதை வந்து உண்மைன்னு சொல்லி எதை பின்னால் போவீங்க, எதை பொய்ன்னு சொல்லி எதை கை விடுவீங்க, உண்மை எனக்கே புரியல. அதே அவங்ககிட்ட தான் கேட்டுக்கிறேன். ஈவன்களை எப்படி தான் கிளியர் பண்ணுறது, நம்ம ஜனங்களை எப்படி பார்ப்பன பிடியிலிருந்து எப்படி விடுபடுவது, ஜனங்களை விடுவிக்கும். இப்படி நாத்திகம் பேசுறது ஈஸி. பெரிய எல்லாம் அதை சூஸ் பண்ணி போட்டார் போட சொல்லிட்டு எல்லாமே கடவுள் இல்லை ஒன்றும் இல்லைடா இவன் பாப்பான் இது பண்ணுறான்னு ஈஸி, அது ஈஸியாக போயிடுறாங்க. ஏன் வேலை இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாது? ஏன் எல்லாமே இருக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாங்க, எனக்கு இவ்வளோ தூரம் அருள் செய்கிறாங்க தெரிகிறதா? அதனால தான் என்னோடய டாஸ்க் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப ஷார்பன் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. எங்கேயோ ஒருத்தன் தான் இப்போ அவங்க டீமில் இருக்கிற நான் பிராமினுக்கு ஒருத்தன் தான் கொஞ்சம் பொறி தட்டு. போன வாரம் கூட ஒருத்தனுக்கு பொறி தட்டி மதுரை மீனாட்சி அம்மன் இது நான் போட்டேன்ல, அதை பார்த்து ஒருத்தன் அசந்து போயிடுறான். நம்மளையே அவனை ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க போது என்னை காலி பண்ணுறதுக்கு. நம்மளையே ஏற்பாடு பண்ணி நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துறானுங்க பாப்பானுங்க. இவர் இந்த அளவுக்கு இது ப்ரூவிங் வேற யாரும் சொல்லலை. மீனாட்சி அம்மனோ சுந்தரேஸ்வரோ கிறிஸ்டியனா இல்லை முஸ்லீமா என்னை நேரில் அனுகிரகம் பண்ணுறாங்கடான்னு சொல்கிறேன். தே ஆர் ட்ரூலி பீயிங் காட் அண்ட் காடஸ்ன்னு சொல்கிறேன்னு வேற யாரும் சொல்கிறா? இவனுக்கு வெறும் சாஸ்திரமாக பேசுகிறானுங்களே தவிர நேரடியாக அனுபவத்தை சொல்லி அவங்க வந்து நிஜம்லே இருக்கிற வாழ்கிற கடவுள்னு சொல்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் சொல்கிறேன். அதில் ஒருத்தனுக்கு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருந்துருது பொழுது. போன வாரம் அவன் ஒருத்தன் தான் அசந்தான். ஆஹா, இந்த அளவுக்கு இந்து சமயத்தினுடைய ப்ரூஃபே இவர் தான். இவர் இந்து விரோதி, இவர் கொலை பண்ணணும்னு நம்மளை ஏற்பாடு பண்ணுறானுங்க பாப்பானுங்கன்னா, நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறானுங்க. ஒருத்தனுக்கு புரிஞ்சிருக்குதா தெரியுதா? இப்போ இவனுக்கு கண்டுபிடிப்பானுங்க இந்த ஸ்பீச்லாம் கேட்டால் யார் அவன் புண்ணியா இப்படி அவனுக்கு அழிப்பான். கொலகாரனுங்க அதெல்லாம் நிறைய, அது தனியாது. அதுக்கிட்டே நம்ம குழந்தை குட்டிங்க பேரம்பேத்திங்களை காப்பாற்றிக்கணும். இவனுக்கு கையில் மாட்டிக்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி அவனுக்கு டைரெக்டாக கொண்டதே கிடையாது. இயேசுவை கொல்லும் போதும் சரி, அப்புறம் வாட்டும் போதும் சரி, டைரெக்டாக இவனுக்கு கொண்டது காந்தியை மட்டும்தான் கொண்டானுங்க. கோட்ஸு டியூஷன் வேறு வழி தெரியல அவங்களுக்கு. ஆனால் மீதி எல்லாமே அந்த அரசாங்கத்தில் கையில் போட்டுன்னு சட்ட ரீதியாக மன்னனை தூண்டி
அந்த மாதிரி தான் அப்பரை கொடுமைப்படுத்துறது, இயேசுவை கொலை பண்ணது, இந்த நிறைய இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு தேவைப்படுறது நான்பிராமின் சமூகத்தில் இருக்கிற ஏமாளிகள். அவங்கள வச்சு அவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி உசுப்பேத்தி, நான் உங்கள் குழந்தை குட்டி பேரம் பார்த்தீங்க இவங்க கையில் மாட்டிக்காமல் இந்துடான்னு இவங்க உசுப்பேத்துற அதிலெல்லாம் போய் மாட்டிக்கூட. தெளிவாக இருங்க. உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏன்னா நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், தொடர்ந்து வரவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் மாசி மகத்துக்கு அந்த 2 விஷயம் தெரிஞ்ச. உண்மையிலேயே தீர்த்தங்களில் புனிதமான விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி குளிச்சுட்டா அப்படி எல்லா பாவமும் போயிடுச்சுன்ட்டு அடுத்த பாவம் சேர்த்து கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சுத்தப்படுத்தும், நல்ல விஷயம்தான் அது. அந்த சாமிங்களே எல்லாம் தீர்த்த வாரி கொடுக்குதில்ல, அதனால் அது ஒன்று. அடுத்தது இவங்க உடனே அதை பிடிச்சி ஒரு உண்மையை ஒரு சித்தன் சொன்ன உடனே அதை பிடிச்சி அது உள்ளே எல்லாம் விளையாடி பெரியவா குளித்து அந்த தண்ணியில் தான் நீ குளிக்கணும்னு ஆக்கி நாசம் பண்ணுறவனுக்கு இவங்க. அந்த மாதிரி அதனால் ஏற்பாடு தான் போகாது. அடுத்தது இவங்க பிராமண பீடாதிபதி நான் சொன்னாலே உங்களுக்கு கொலைகார சங்கம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். பகீரணும் உங்களுக்கு. அவன் வரான் போகிறான், இங்கே அந்த நடத்துகிறான், பெரியவா கிட்ட வந்தால் இது வாங்கிக்காது, மூச்சு பேசவே கூடாது. புரியுதா? ஒரு கோயிலுக்கு இது அதில் யாகம் வளர்த்துனா அதை எடுத்து காஞ்சி பெரியவர் ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே ஒரு போகவே கூடாது. அதில் பயங்கர பாவம் அதெல்லாம். அது நினைவில் அதை வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த மாசி மகம் என்னை கொலை பண்ணணும்னு போட்ட அந்த ஜெயேந்திரனை இன்னைய நாள்லேயே ஒழிச்சு காட்டுச்சு. அதனால் இது தீய சாமியாருங்களை, தீய துறவிகளை ஒழித்து நல்ல சாமியார்களை, நல்ல துறவிகளை காப்பாற்றுகின்ற ஒரு மகத்துவமான நாள். இந்த நாளிலே எல்லா கடவுளும் இன்றைக்கி தீர்த்து வாரி கொடுக்குது. அத்தனை கடவுள் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.